வைத்து தங்கள் வீழ்த்தப்பட்டு மற்றொரு கட்சி புதிதாக தொடங்கி ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய மூலமாக அவர்கள் மீது சற்று கோபமும் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த மனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய சூழல்ல அதனை மட்டுப்படுத்தவும் பொதுமக்களாக அனைவருக்கும் தான் சமமானவர் என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய விதமாக கூட்டணி கட்சி அந்த தலைவர்கள் நேரில் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்கள் மூலமாக அனைத்து கட்சிகளுடைய தொண்டர்களையும் சந்திக்கக்கூடிய தலைவருடைய தொண்டர்களையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியாகவும் தன் மீதான ஒரு நம்பிக்கையை மேலும் வைத்திருப்பதற்கான ஒரு சான்றாக அவர் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. அவருடைய இந்த சந்திப்பு என்பது ஒரு தேர்தல் அரசியல் முடிந்ததுக்கு பிறகான ஒரு சந்திப்பு, அதிலும் குறிப்பாக அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததுக்கு பிறகாக நடத்தக்கூடிய ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு அவர் தேர்தல் அரசியலுக்கான சந்திப்பாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் முன்னெடுக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து கட்சியுடைய தலைவர்களுடைய ஒத்துழைப்பும் அவருக்கு தேவை எனக்கூடிய சூழலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பொழுது ஒரு தேவை ஏற்படுவதற்கு முன்பே அதனை தொடக்கத்தில் இருந்து கொண்டு செல்வதற்கான ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்கும் விதமாகத்தான் அவருடைய சந்திப்பு அமைந்திருந்ததை அவர் சந்தித்திருக்கக்கூடிய தலைவர்களையும் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லும் பொழுது நாகரிக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அவர் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றாகவும் அவருக்கு தன்னுடைய நிறைந்த வாழ்த்துகளையும் அதே போன்று ஆலோசனை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று மதிமுக பொறுத்தவரை வைகோ அவர்கள் தன்னை சந்திக்க வந்திருந்த முதலமைச்சர் விஜய் அவர்களை கட்டி அணைத்து உள்ளே அவருக்கு உபசரிப்பு செய்து தன் குடும்பத்தாரை அறிமுகம் செய்வது மட்டுமின்றி அவருக்கு சாலை அளித்து மாலையிட்டு மரியாதை செலுத்தியிருந்தார். அப்படியான ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு தற்போது பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த போல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய சூழல்ல கூட்டணிக்கு இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆதரவு வழங்கும் என்று ஆதரவு ஏற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் திருமாவளவனும் இதனை பாராட்டி ஒரு பதிவு ஏற்றிருந்தார். அந்த பதிவுல திமுகவுடைய தலைவராக கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் துணை முதலமைச்சர்